இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், கேரள அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கேரள அரசு இதுநாள் வரை பெண்களை அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, அவர்களை அனுமதிக்க முடியாது, ஏனென்றால் பாரம்பரிய விஷயங்களை மாற்ற முடியாது என்ற பல்வேறு வாதங்களை கேரள அரசு சார்பாகவும் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல கோவில் தேவஸ்தானத்தின் சார்பாகவும் இதே மாதிரியான வாதங்கள் தான் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாரம்பரியம் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காக நாம் இவற்றை அனுமதிக்க மறுப்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளத்தக்கது, குழந்தை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாரம்பரியமாக வந்து கொண்டிருந்ததுதான், ஆனால் சமுதாயத்திற்கு ஒவ்வாத ஒரு காரணத்தின் காரணமாக அவை நீக்கப்படவில்லையா போன்ற வாதங்கள் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது மிக தீவிரமாக உச்சநீதிமன்றத்தால் வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கேரளாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே இடதுசாரிகள் தற்பொழுது ஆட்சியில் இருப்பதன் காரணமாக இந்த மாதிரியான முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கேரள அரசின் சார்பாக சபரிமலைக்குள் பெண்களை அனுமதிப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை என்ற அந்த ஒரு முக்கியமான வாதமானது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. சமீப காலங்களில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கோவில்களுக்குள் அல்லது வழிபாட்டு தலங்களுக்குள் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் சபரிமலை வழக்கும் தற்பொழுது நீண்ட நாட்களாக விசாரணைக்கு வந்திருந்தது. தற்பொழுது கேரள அரசு இந்த மாதிரியான முடிவினை தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றம் விரைவில் தற்பொழுது வழக்கானது அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதில் பல்வேறு வாதங்கள் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக என்னென்ன அடிப்படையில் பெண்களை அனுமதிக்கலாம், கோவில் நிர்வாகம் என்ன மாதிரியான சொல்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டு. நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி இணைப்பில் வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப சபரிமலை கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்க தயார் அப்படின்னு கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, ரொம்ப வரவேற்க தகுந்த முடிவு. இதுக்கு முன்னையும் போன வாரம் ஹாஜிபள்ளி தர்கா பெண்களை தர்காக்குள்ள வழிபாட்டு முறைகளுக்கு நாங்க 2 வாரத்துக்குள்ள அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்து மதமோ இஸ்லாமோ இல்ல வேறு எந்த மதமோ மத அடிப்படையிலான பெண்கள் மீது ஏராளமான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் எந்த விதமான இது எப்படியுமே நீங்க நியாயப்படுத்த முடியாது. நீங்க ஒரு ஆண்கள் போற ஒரு கோயிலுக்குள்ளேயோ இல்ல ஒரு தர்காக்குள்ளேயோ ஏன் பெண்கள் போக முடியாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு நியாயமான காரணங்களும் கிடையாது. ஒரு பெண் என்பதனாலேயே நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாதுங்கிறதும், நீங்க ஒரு பெண் என்பதனாலேயும் உங்களுக்கு மாதவிடாய் காலங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனாலயே கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ற கூறுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எந்த பிரச்சனையை ஒட்டி பெண்கள் நீங்க வழிபாட்டு தலங்கள்ல இருந்து விலக்கி வைக்கப்படுறாங்களோ அந்த விஷயம்தான் நீங்க ஒரு மனித இனம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. ஒரு ஆண் உருவாகிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஒரு மனித இனம் உருவாக்கத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை, தாய்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஒரு வெறுக்கத்தக்க விஷயமாகவோ ஒதுக்குவதற்கு தகுந்த மாதிரி விஷயமாகவோ முன்வைக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு கற்கால சிந்தனைகள். இன்னைக்கு ஒரு மாறி வரும் உலகத்துல இதற்கான நியாயங்களை யாருமே சொல்ல முடியாது. இது நீண்ட காலமா வழிபாட்டு தலங்களுக்குள் பெண்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ற நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு. இதை நான் முன்னே சொன்ன மாதிரி நியாயப்படுத்த முடியாது. இதற்கான ஏராளமான போராட்டங்களை பெண்ணிய அமைப்புகளும் பெண்களும் நடத்தியிருக்காங்க. அந்த நீண்ட நெடிய போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றியா தான் இதை நான் பாக்குறேன். இதுல பாரம்பரியமா கடைபிடிக்கப்படுற நடைமுறை, அதனால தேவஸ்தானமும் சரி கேரள அரசும் சரி இதுவரை மறுத்து வந்தது. தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தற்போது கேரள அரசு இது போன்ற ஒரு பதிலை கூறியிருக்கிறது. இதனுடைய அடிப்படை காரணமா என்ன பாக்குறீங்க? இல்ல, அடிப்படை காரணம்ங்கிறது கால சூழலுக்கு ஏற்ப நீங்க மாற வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் ஒரு புரிதலும் இந்த அரசுகளுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அரசுகளா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹாஜி அலி தர்கா மாதிரி தனிப்பட்ட அமைப்புகளா இருந்தாலும் சரி, காலத்திற்கேற்ற மாற்றங்களையும் நீண்ட காலமா நான் சொன்ன மாதிரி இருக்கிற அநீதிகளையும் இப்பவாவது முடிவுக்கு கொண்டு வரலாம். இதற்கு மேலேயும் இதை நீட்டிக்க முடியாதுங்கிற புரிதல் அரசுக்கு வந்திருக்கலாம். நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பெரும்பாலான வழிபாட்டு தலங்களுக்கு பெண்கள் போறாங்க. அப்ப அங்கே அந்த வழிபாடு தலங்கள்லாம் பாரம்பரியம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்ப இந்த பேன் யூனிவர்சல் கிடையாது. ஒரு சில கோயில்கள், ஒரு மசூதிகள், இல்ல ஒரு சில தேவாலயங்கள், பெரும்பாலான தேவாலயங்கள் எங்கேயுமே கிடையாது. சோ இந்த மாதிரி பெரும்பான்மை வழிபாட்டு தலங்கள் பெண்களுக்கு திறந்திருக்கிற சூழல்ல ஒரு சில வழிபாட்டு தலங்கள் மட்டும் நான் பெண்களுக்கு திறக்க மாட்டேன்னு சொல்றத நீங்க எதன் அடிப்படையில நம்ம நியாயப்படுத்துவீங்க? எவ்வளவு காலத்துக்கு நம்ம நியாயப்படுத்த முடியும்?
நிச்சயமா இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜோதிமணி. தற்போது நம்மளுடைய இணைப்பில் தன்யா ராஜேந்திரன் பத்திரிகையாளர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், இப்போ சபரிமலை கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்க தயார் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. எல்லா வயதினரும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஆக்சுவலா எல்டிஎஃப் கவர்மெண்ட் முதல்ல பவர்ல இருந்த போது அவங்க இதே ஸ்டாண்டா எடுத்திருக்காங்க. எல்லா வயதிலையும் பெண்களை சபரிமலா டெம்பிள் உள்ள அலோவ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் கவர்மெண்ட் யூடிஎஃப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடிதான் அவங்க அந்த ஸ்டாண்ட கோர்ட்ல மாத்திட்டாங்க. அது எலெக்ஷன்ல எல்லா பாப்புலேஷனையும் அப்பீஸ் பண்றதுக்காக அந்த ஸ்டாண்ட் உமன் சாண்டி கவர்மெண்ட் மாத்தினாங்க. அவங்க ஒரு புதுசா ஒரு அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு 6-7 months முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுல யூடிஎஃப் கவர்மெண்ட் சொல்லிச்சு, இல்ல டெம்பிளோட ஆச்சாரம் என்னன்னா அது ஃபாலோ பண்ணுவோம், எல்லா ஏஜ்லயும் விமனை என்டர் பண்ண தேவையில்லைன்னு. இப்ப திருப்பியும் எல்டிஎஃப் அந்த அஃபிடவிட் மாத்திருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு எல்டிஎஃப் ஓட இந்த டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, ரெடி டு வெயிட் சொல்லி சென்னை பேஸ்டு குரூப் இருக்கு, பீப்புள் ஆஃப் தர்மான்னு. அவங்க சென்னை பேஸ்டு ஆர்கனைசேஷன். அவங்களும் இன்னைக்கு அந்த ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க கோர்ட்ல, சொல்லி எல்லா ஏஜ் விமனையும் அலோவ் பண்ணக்கூடாது. நாங்க கேரளாவில வந்த விமன் எங்களுக்கு அங்க போறதுக்கு ஒரு விஷ் இல்ல சொல்லி அந்த ஒரு பெட்டிஷன் இன்னைக்கு வந்திருக்கு. ராகுல் ஈஸ்வர் சொல்லி சபரிமலா தந்திரியோட ஃபேமிலி அவங்களும் இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க கோர்ட்ல. ஆல் டுகெதர் இன்னைக்கு 3 பெட்டிஷன் கோர்ட்ல வந்திருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, ஒண்ணு எல்டிஎஃப் கவர்மெண்ட் அந்த பழைய ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க, எல்லாரையும் அலோவ் பண்ணணும் சொல்லி. ஆனா இன்னொரு பெட்டிஷன் இம்பார்ட்டன்ட் இருக்கு, இந்த ரெடி டு வெயிட், இந்த சென்னை குரூப் பீப்புள் ஆஃப் தர்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்களும் பெண்கள் தான், நாங்க கேரளத்துல இருந்த பெண்கள், எங்களுக்கு அங்க போறதுக்கு இது விஷ் இல்ல, 60 yearsக்கு அப்புறம் தான் பெண்களை உள்ள விடணும். இந்த முடிவை கேரளால இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க? குறிப்பா தேவஸ்தானம் இதை எப்படி பார்க்கும்? ஆக்சுவலி பார்த்தா எல்லாரும் கேரளா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதுக்கு எஸ் தான் சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸா இருந்தாலும் லெஃப்டா இருந்தாலும் யாருக்குமே இந்த மாதிரி எல்லாரும் எல்லாம் பண்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா எலெக்ஷன் டைம்ல யூடிஎஃப் அது கொஞ்சம் பொலிட்டிக்கலா பிளே பண்ணாங்க. அதனால அவங்க அஃபிடவிட் மாத்திட்டாங்க. லாஸ்ட் நிமிஷத்துல பிஜேபிக்கு ஜாஸ்தி ஓட்டு வருமா அந்த ஒரு பயத்துல அவங்க அந்த அஃபிடவிட் மாத்தி கொடுத்தாங்க கோர்ட்ல. இல்லைன்னா எப்பவுமே கேரளத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜாஸ்தி பேர் சப்போர்ட் தான் பண்றாங்க, எல்லாரும் என்ட்ரி பண்ணும் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இதுல என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் வரும்போது அவங்க ஸ்டாண்ட் மாத்துறாங்க. இப்ப யூடிஎஃப் சொல்றாங்க வேணாம், எல்டிஎஃப் சொல்லும் வேணும். அதான் ஒரு பிரச்சனை. இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க மாறி மாறி எல்லா 5 yearsம் கேரளால கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுது, ஒரு வாட்டி அவங்க மாத்துறாங்க. ஆனா ஜெனரல் பெர்செப்ஷன் கேரளால எல்டிஎஃப் ஆயிலும் யூடிஎஃப் ஆயிலும் பரவாயில்லை, எது கோர்ட் டிசைட் பண்ணுதோ அதை ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ராகுல் ஈஸ்வரோட பெட்டிஷன்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மேடம்? ராகுல் ஈஸ்வர்ல பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்த டெம்பிளோட ஆச்சாரம். ஐயப்பா டெம்பிள்ஸ் நிறைய இடத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு, கேரளத்துல, தமிழ்நாட்டுல இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஐயப்பன், சபரிமலாவில இருக்கிற ஐயப்பன் மட்டும்தான் பேச்சுலரா இருக்காங்க. அது ஏன்னா அந்த மாதிரி அந்த கதையில சொல்லுது, அந்த ஐயப்பன் பேச்சுலரா இருக்கு, அந்த ஐயப்பன் பேச்சுலரா இருக்குதான் அந்த மலையில ஏறி போச்சு. அதனால அந்த ஒரு கதையை மானிச்சு அங்க பெண்களை ஏத்தக்கூடாது. அதுதான் ராகுல் ஈஸ்வரோட அந்த இதுல சொல்லியிருக்காங்க பெட்டிஷன்ல. அதோட ராகுல் ஈஸ்வர் கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எந்த வருஷத்துல இருந்து இந்த ஒரு கதை இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து விமன் அலோவ் பண்ணல, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாம் சேர்த்து அது கொடுத்திருக்காங்க. ராகுல் ஈஸ்வரோட பெட்டிஷன். தேர்ட் பெட்டிஷன் தான் இந்த பெண்களோட பெட்டிஷன். ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணியது டெல்லியில ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பெண்களோட ஆர்கனைசேஷன் தான் இந்த கேஸ் முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தது. நாங்க பெண்கள் எங்களுக்கு சபரிமலையில ஏறணும்னு சொல்லி. இப்ப இன்னொரு பெண்கள் குரூப் கொடுத்திருக்காங்க, நாங்களும் பெண்கள், எங்களுக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு. நன்றி தன்யா ராஜேந்திரன், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் நம்மளோட இணைப்புல இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். சபரிமலை கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்க தயார் அப்படின்னு கேரள அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கேரள அரசினுடைய இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டிய முடிவு தானே. முன்னாடி தனியா சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கமும் அவங்களுடைய நிலைப்பாடு மாத்திக்கிட்டே இருக்காங்க இந்த இஷ்யூல. அதனால இந்த நிலைப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வேற எந்த கவர்மெண்ட்டையோட இப்ப இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த முடிவு அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கும். இத வந்து வெறும் பெண்களுக்கான உரிமை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்க்கலாமா?
எனக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து மதம் தாண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது வந்து வெறும் பெண்களுக்கான உரிமைன்னு நான் சொல்ல வரல. ஆனா பெண்களுக்கான உரிமை வந்து இதுல நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா மதங்களுமே வந்து எந்த விதிவிலக்கும் இல்லாம எல்லா மதங்களும் வந்து பெண்களை ஒடுக்கக்கூடிய மதங்களா தான் இருந்திருக்கு. அப்படிதான் வந்து அதோடைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இது வந்து ஒரு பெண் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அதிகமா பாக்குறேன். இது வந்து மதம் தாண்டிய விஷயமா என்னால நிச்சயமா சொல்ல முடியல. ஏன்னா பொதுவாகவே எல்லா மதங்களுமே வந்து பெண்களை பொறுத்தவரை ஒடுக்கக்கூடிய மதங்களா தான் இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒவ்வொரு அரசாங்கம் மாறும் பொழுதும் வந்து இந்த நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? இதை வந்து எனக்கு சட்டம்லாம் போட்டு இது சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு உண்மையாவே டவுட்டா தான் இருக்கு. ஆனா இது ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் அ பொலிட்டிக்கல் வில். கட்டாயமாக ஒரு அரசியல் உறுதி வந்து இதுக்கு தேவைப்படுது. நிச்சயமா பெண்களையும் வந்து மனிதர்களாக அங்கீகரித்து அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 தன்மை இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா யோசிக்கிற ஒரு அரசாங்கம் வந்து நிச்சயமாக தேவை நான் நினைக்கிறேன். கட்டாயமா ரிலீஜியஸ் இதுக்கு வந்து அடிப்படையாத ஒரு அரசு தேவை. ஏன்னா இந்த விஷயத்துல நிச்சயமாக எதிர்ப்பு வரும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அரசாக பெண்களின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் உறுதி வந்து அந்த அரசுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளவு நாளா இது வந்து பாரம்பரியமா கடைபிடிக்கப்படுற ஒரு நடைமுறை, இதுல மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு தேவஸ்தானம் தரப்புல இருந்து ரொம்ப உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேரள அரசு இப்படி ஒரு பதில் சொல்லி இருக்கிறது. இந்த முடிவை தேவஸ்தானம் எப்படி பார்க்கும்? இல்ல உண்மையாவே தேவஸ்தானம் கிட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி தேவஸ்தானம் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனா இது வந்து பாரம்பரியமான முடிவு அப்படின்றதும் வந்து அதற்கான ஆதாரங்களும் கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு கட்டுரையில வந்து ஏர்லி 40s ஏர்லி 50s எல்லாம் பெண்கள் அங்க போன தரவுகள்லாம் இருக்கதான் செய்யும். அதாவது 10 வயசுக்கும் குறைவா இல்லாம 10 to 50 வயசு ஏஜ் குரூப்புக்குள்ள இருந்த பெண்கள் வந்து அங்க போனதுக்கான தரவுகள்லாம் இருக்கு. டிராவன்கோர் ராணி எல்லாம் அங்க போயிருக்காங்க அப்படின்றதுக்கான சாட்சி எல்லாம் வந்து வரலாற்றுல இருக்கு. அதனால இது வந்து நிச்சயமாக பாரம்பரியமான விஷயமாக இருக்க முடியாது. இடையில ஏதோ நடந்திருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பா தான் இப்ப பெண்கள் வந்து போறது சமீப காலமா தான் இருந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அப்போ தேவஸ்தானம் வந்து இதை எதிர்ப்பதுல வந்து எந்த அடிப்படையான விஷயமும் இருக்காது. நிச்சயமாக ஆனால் எதிர்ப்பு வரும். ஆனா அந்த எதிர்ப்பை வந்து சமாளிக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் உறுதி வந்து கேரள அரசுக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தேவஸ்தானம் தரப்பிலிருந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதை தாண்டி தேவஸ்தானத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இதை வந்து வேற எப்படியாவது அவங்க இது பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. கேரளா பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது அப்பீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. தேவஸ்தானம்ல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நினைப்பாங்க, இன்டர்வியூ பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்ற முயற்சிகளும் எடுப்பாங்க இதை பத்தி ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்கான. தேவஸ்தானத்தை மட்டும் நான் சொல்ல, இந்த மாதிரியான ரிலீஜியஸ் ஒரு இது இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த விதமான அடிப்படையும் அவங்க கிட்ட இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த அடிப்படையில வந்து அவர்கள் பெண்கள் வந்து சபரிமலைக்குள் செல்லக்கூடாது அப்படின்றத எதிர்ப்பாங்க. வெறும் மத நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அதை செய்தால் அது எந்த விதத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சரியா வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதற்கான வேற எந்த அடிப்படையும் இல்லாம வெறும் மதத்தை மட்டுமே ஆதாரமாக சொல்லி அது மத நம்பிக்கையை மட்டுமே ஒரு அடிப்படையாக கொண்டு அதை எதிர்ப்பது வந்து இந்த காலகட்டத்திற்கு இன்றைய சூழலுக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்காது. அது லாங் டேர்ம்ல அது வந்து பயனளிக்கவும் அளிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.